ஹே கைஸ், ஸோ இப்போ நான் ரியாக்ஷன் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. ரிவ்யூ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அதையும் தாண்டி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ நம்ம எல்லாருமே வந்து 2024 இருக்கோங்க. ஓகேவா? இந்த 2024 ஆல்மோஸ்ட் வந்து 9 மந்த் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஜனவரி டு செப்டம்பர் இந்த மந்த்துக்குள்ளே நம்ம எத்தனை சாங் கேட்டிருப்போம் இந்த 2024? ஸோ அது வந்து நிறையா சாங் கேட்டிருப்பாங்க. ஒரு 100+ சாங் கிட்டே நம்ம கேட்டிருப்போம். அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ அந்த சாங்கில் வந்து 100+ சாங் நிறையா சாங் கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த நிறையா சாங்கில் ஒரு போர்ஷன் ஒன்று இருக்கும். சரியா? இப்போது ஒரு சாங்கில் வந்து இந்த போர்ஷன் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த போர்ஷன் தாண்டா எனக்கு வேறு லெவலில் ஒரு வைப் பண்ணக்கூடிய ஒரு சாங். ஸோ அந்த மாதிரி ஒரு போர்ஷன் தான், அந்த மாதிரி ஒரு வைப் சாங் தான் ஒரு 10 சாங் எனக்கு பிடிச்ச, நான் ரொம்ப வைப் ஆகின ஒரு 10 சாங்கை தான் இப்போ நான் எடுத்து உங்கள் முன்னாடி ஒரு வீடியோவாக பண்ண போகிறேன். இதெல்லாம் ஒரு வீடியோவாடா நீ முன்னாடி பண்ணி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ஸோ சும்மா எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் நான் இதை பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் என்னென்ன சாங் கேட்டு வைப் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி எனக்கு தெரிஞ்ச நான் ரொம்ப பிடிச்சி வைப் ஆகின ஒரு சாங் தான் நான் உங்களுக்கு முன்னாடி காட்ட போகிறேன். ஸோ இது என்னுடைய பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். நான் 10 சாங் செலக்ட் பண்ணியிருக்கேன். சும்மா ஏனதானோண்டு சும்மா வீடியோ பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் செலக்ட் பண்ணல. எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச, நான் ரொம்ப டெய்லி கேட்டு வைபாகக்கூடிய ஒரு சாங்கை தான் இப்போது நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 சாங் தான் நான் ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான சாங் இந்த 2024. எஸ், வைப் ஆஃப் த இயர் ஆஃப் 2024. ஸோ அது தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பா. இப்போ நண்பா வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இப்போது வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, இந்த வைப் ஆஃப் த இயரில் ஃபஸ்ட்டு சாங் நான் டெய்லி கேட்கக்கூடிய எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாங். நான் எப்போல்லாம் ஒரு சேட் மூமெண்ட், எப்போல்லாம் ஒரு எப்படி சொல்கிற ஒரு வேறு மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கணும், ஸோ அப்போல்லாம் நான் இந்த சாங்கை நான் கேட்பேன். ரொம்ப ஒரு நல்லாவே இருக்குங்க. என்ன சாங்னு கேட்டிங்கன்னா ஆவேசம், நம்ம ஃபஹத் ஃபாசில் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆகுனா ஆவேசம் மூவியில் எனக்கு ஆக்சுவலாக எல்லா சாங்குமே அதில் எனக்கு பிடிக்கும். பர்டிகுலர் சாங் எனக்கு பிடிச்ச சாங் என்னென்னு கேட்டிங்கன்னா இலுமினாட்டி. ஸோ எல்லாருக்குமே அந்த சாங் வந்து பிடிச்சிருக்கும். அதில் ஒரு போர்ஷன், என்ன போர்ஷனுங்கிறத இப்போ நீங்களே பாருங்கள். உலகிதிலாரோடும் தோல்கா வீரன் கரளிதில் அம்மைக்காய் தேங்கும் பைதல் மடியில் பாலூற்றும் ஸ்நேகம் நீயே மறைஞ்சோ தாராட்டாதெந்தே கலையான் கண்ணீரில்லா கண்ணீரப்பனாரும் போரண்டா எரியும் உணம் கண்ணில் கோபம். எத்தனை பேருக்கு அந்த சாங் பிடிக்குன்றது தெரியாது, பட் எனக்கு ரொம்ப சாங் பிடிக்கும். பாம்பே நகரம் இதன் வருணதினம் சொப்னம் தானும் ஸோ எஸ், இதாங்க இந்த சாங் என்னோடய ஃபஸ்ட்டு சாங். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான, எனக்கு ரொம்ப பிடிச்ச, அதான் நான் ஆல்ரெடி சொன்னது இல்லையா, நான் ஏனோ தானே நான் சாங் எடுக்கலை, எனக்கு பிடிச்ச பர்சனலான ஒரு சாங்கை தான் நான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்றத நான் ஆசைப்பட்டேன். அதனால தான் இந்த வீடியோ. எஸ், ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சாங் கேட்டாச்சுங்க. ரொம்ப ஒரு இதை நான் எப்போதுமே கேட்கக்கூடிய ஒரு சாங். அந்த இலுமினாட்டி அப்படின்ற சாங் வந்து நான் டெய்லி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருக்கும் அந்த சாங் கேட்டால். ஒரு வேறு மாதிரியான ஒரு வைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சாங் தான் அந்த இலுமினாட்டி. ஓகே, இப்போது செகண்ட் சாங் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு லவ் சாங். என்னடா லவ் சாங் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம தேவாரா மூவி, என்டிஆரோட ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆக போகிற தேவாரா மூவிலேருந்து இப்போது அந்த பத்த வைக்கும் அப்படின்ற ஒரு சாங் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது ஃபுல் சாங்குமே எனக்கு வேறு லெவலில் ஃபேவரட்டான ஒரு சாங். ஸோ அந்த சாங்கில் ஒரு செப்பரேட் லைன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த லைன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது என்ன லைன்றதை இப்போ நீங்களே பாருங்கள். ஸோ கேட்டாச்சா? ஸோ இதாங்க இந்த போர்ஷன் எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு போர்ஷன் இந்த சாங்கில். நான் அந்த ஸ்டெப்புக்காகலாம் சொல்லலை, என்ன இது, எனக்கு அந்த லைன் ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு போர்ஷன், அந்த ஒரு மியூசிக், அந்த மியூசிக் ஏற்ற மாதிரியான அந்த ஒரு அந்த வாய்ஸ் இருக்குல்லையே, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவது. நீங்கள் வேறு ஏதோ போயிடாதீங்க. ஓகே, இப்போ 2 சாங் முடிஞ்ச வகையில் இப்போ மூணாவது சாங் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு
எப்படி சொல்கிறது, ஒரு ஃபீலிங்கான ஒரு சோலான ஒரு சாங் தான் சொல்லணும். தீபிகா வெங்கடாச்சலம் அவங்களுடைய ஆக்டிங்கில் இப்போது நெஞ்சில் எழுது அப்படின்ற ஒரு சாங் இருக்கும், அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியலனா அந்த ஸ்க்ரீனில் போடுறேன். ஸோ அந்த சாங்கில் ஒரு போர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு போர்ஷன். ஸோ ரொம்ப ஒரு சேட் மூமெண்ட்டான ஒரு ஃபீலிங்கான ஒரு சாங் தான் அது ஃபுல்லாகவே. ஸோ அந்த சாங்கில் ஒரு போர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்ன போர்ஷன் இப்போ நீங்களே இந்த லைன் தாங்க. இந்த லைன் நீங்களும் நிறைய கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில், இன்ஸ்டாரியில் நிறைய கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இந்த சாங் ரொம்பவே பிடிக்கும். இது ஃபுல் சாங்காகவே கேட்டு பாருங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ எனக்கு அந்த சம் போர்ஷன் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு போர்ஷன். அண்ட் தென் இப்போது என்ன சாங் சொல்ல போகிறேன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாருக்குமே வேர்ல்டு வைல்டாக ஃபேமஸான ஒரு சாங் தான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ், தனுஷோட ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆகின ராயன் மூவிலேருந்து இப்போ அடங்காத அசுரன் அந்த சாங் ஃபுல் சாங் கேட்குறப்பே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதில் ஒரு சம் போர்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது என்ன போர்ஷனுங்கிறத இப்போ நீங்கள் பார்த்துக்கங்க. இங்க நம்ம கையுக்குள்ள எல்லைய இல்ல அரஜானு வைத்துக்கும் அளவில்ல ஆசைக்கும் அலையிற கூட்டம் இல்ல. ஏ கொட்டட்டும் மும்மாறி கொட்டட்டும், காரணம் யாரு புள்ள? நல்லவன் சாவதும் கெட்டவன் வாழ்வதும் நம்ம கையில இல்ல. உசிரே நீதானே நீதானே நடலாவும் கூட நானே எதுவும் வேணாமே வேணாமே முடிவும் கூட நானே. எஸ், கேட்டிங்களா? ஸோ இந்த சாங் வந்து நம்ம எல்லாருமே வந்து கேட்டிருப்போங்க. வேறு லெவலில் ஒரு வைபான ஒரு வைரலான ஒரு சாங் தான். அண்ட் தென் நெக்ஸ்ட் சாங் என்னென்னு சாங் கேட்டிங்கன்னா, அதே ராயன் மூவியில் இன்னொரு சாங் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கில் ரொம்ப ஒரு சால்வான ஒரு சாங். அப்படியே ஒரு வேறு லெவலில் அப்படியே போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங் தரக்கூடிய ஒரு சாங் தான் ஓ ராயா அப்படின்ற ஒரு சாங்லேருந்து ஒரு போர்ஷன் பாருங்க. இப்போ எங்கேயோ போயிடணுங்க அந்த வாய்ஸெல்லாம். ஓகே, அடுத்த சாங் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம சியான் விக்ரம் அவருடைய ஆக்டிங்கில் ஜி பிரகாஷ் சாரோடைய மியூசிக்கில் ரிலீஸ் ஆகுனா தங்கலான் அப்படின்ற மூவிலேருந்து இப்போது மினிக்கி அப்படின்ற ஒரு சாங்கு. ஸோ ஜி பிரகாஷ் வேறு லெவலில் ஒரு குத்திருப்பார். ஸோ அந்த ஒரு சாங்கில் ஒரு ஸ்டார்டிங் போர்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அது என்ன போர்ஷன்றதை நீங்களே பாருங்கள். அது என்ன சாங்குன்றது இப்போ நீங்களே பார்த்துக்கோங்க. சாங் பிடிக்குங்க. ஒரு ஜாலி வைப் தரக்கூடிய ஒரு சாங் தான் இந்த சாங். ரொம்ப ஒரு சூப்பராகவே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த சாங் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்கலன்னா நான் போஸ்டரில் போடுறேன். இந்த சாங்கை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஃபுல் சாங்கும் கேட்குறதுக்கு. எஸ், நெக்ஸ்ட் சாங் என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு மட்டும் இல்லை, ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான ஒரு சாங் தான். எஸ், சாய் அபியங்கர் அவருடைய வாய்ஸில் அவருடைய சிங்கிங்கில் ரிலீஸ் ஆகுன ஆசை கூட அப்படின்ற ஒரு சாங். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நானும் அதுக்கு ரியாக்ஷன் பண்ணியிருப்பேன். அது நல்ல ஒரு ரெஸ்பான்ஸை நீங்கள் கொடுத்துருந்தீங்க. ரியாக்ஷன் எடுக்க ரொம்ப ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அந்த சாங்கில் இந்த எனக்கு போர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு அந்த சாங் ஃபுல்லாகவே எனக்கு ஓவராலாக ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு சம் போர்ஷன் எனக்கு பிடிக்கும். அந்த ஒரு போர்ஷன் தான் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். என்ன போர்ஷன்றது இப்போ நீங்களே பாருங்கப்பா. நல்லா இருந்தாங்க.
ஸோ இந்த லைன் தான். நீங்கள் எத்தனை பேர் இந்த சாங் வந்து ஃபேவரட்னு சொல்லுவீங்கன்னு தெரியல. ஸோ எல்லாருமே மோஸ்ட்லி இந்த சாங் ஃபேவரட்னு தான் சொல்லுவீங்க, அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ அதில் எனக்கு இந்த பர்சன் எனக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஃபேவரட்டான ஒரு பர்சன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ ஃபைனல் சாங் கேட்டு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். ஃபைனல் சாங் என்னென்னு கேட்டிங்கன்னா அதே ராயன் மூவியில் வாட்டர் பாக்கெட் சாங். ஸோ ரொம்ப எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு சாங். அதில் எனக்கு ஸ்டார்டிங் போர்ஷன்லேருந்து அந்த சாங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஸ்டார்டிங் போர்ஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். உன்னை இப்போ நான் பலாருன்னு அறிவேன், மூடின்னு வாங்கிக்கணும். ஏய் நீ அட்ரி செல்லும் ஒரு மியூசிக் வர மாதிரி இதுதான். நீ இருக்கிறிய ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிறிய தவளை கட்டாயா. நீ இருக்கிறிய ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிறிய தவளை கொட்டாயா. மஜாவாயி நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா, ஆமா பஞ்சு மிட்டாயா, ஐயோ பஞ்சு மிட்டாயா. மஜாவாயி நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா, ஆமா பஞ்சு மிட்டாயா, ஐயோ பஞ்சு மிட்டாயா. சோஜாவா படுத்துக்குவேன் ஓமடியில் சாஞ்சு, சும்மா வாட்டமா இருக்கிறிய வாட்டர் பாக்கெட் மூஞ்சி. ஓகே, அவ்வளோதாங்க. எனக்கு தெரிஞ்ச நான் ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாங் தான் இப்போது ஒரு வைப்பான ஒரு சாங்காக நான் உங்களுக்கு முன்னாடி வீடியோ பண்ணேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன சாங் இந்த 2024 பிடிச்சிருக்கு, என்னென்ன சாங்லாம் நான் மிஸ் பண்ணியிருக்கேன், ஸோ இது வந்து எனக்கு நான் பிடிச்ச சாங் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன சாங் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சாங் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. அப்போ தான் எனக்கு மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை மறக்காமல் பண்ணிவிட்டு போயிருங்க, ரொம்ப ஒரு புண்ணியமாக இருக்கும். ஓகே, நம்ம மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு ரியாக்ஷனில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.